ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை மாத ராசி பலன்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது அவங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் தை பிறந்தா சரியாக போயிடும். அது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம். பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அமையவே இல்லை. இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு துன்பம், ஒரு வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 18 மாதமாக ரொம்ப வச்சு செய்யுது சாமி அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தால் சரியாக போயிடும். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு, பெரிய பெரிய கனவுகளோடு, நீண்ட நீண்ட ஆசைகளோடு இந்த புது வருஷம் பிறந்து, இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் தை மாதம் சூரியன் உச்சம், சூரிய பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனக்கு 6-8 அமைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உச்சம் பெறுகிறார். ராகு கேது சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான சனி சூரியன் சேர்க்கை. இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்ததுன்னா அரசாங்கம், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேயராக இருக்கீங்க, அதெல்லாமே அரசு பதவி தான். சனி சிறப்பாக இருந்தால் அவங்க மேயர் பதவிகளில் கூட அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம இடத்துல மேயர் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கனெக்ஷனில் வந்தவங்க தான், ஜாதகம் பார்த்தவங்க தான், வழி காமிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் நல்லா மேயர் ஆகிட்டாங்க. இன்னும் கூட நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டச்சப் வச்சுப்பாங்க. சாமி இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், 26க்கு என்ன பண்ணணும், 25க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒன்று கேட்டு செய்வாங்க. அப்போ அதே போல் இந்த 2026 அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவுன்சிலர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலராக இருக்கலாம், ஒன்றியம் போன்ற பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க பதவிகள் அல்லது துறை ரீதியான பதவிகள், போஸ்டிங்ஸ், அல்லது இதை குழு தலைவர்களாக இருக்கலாம். அதே போல் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அந்த நீர் ராசியில் நீரும் நெருப்பும் அங்கே ஒன்று இணைகிறது, நிலம் சம்பந்தப்பட்டது. டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் அங்கே அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்துறை, சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கலால் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போது பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது. இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவை எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிளியராக போகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, சிறப்பான யோகம். இனிமே விருச்சக ராசி இந்த தை மாதம் பிறந்துடுச்சுன்னா விருச்சக ராசி அன்பர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. ஆமாம் சாமி, நீங்கள் அப்படி தான் சாமி சொல்லுவீங்க, எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது சாமி. கவலையே படாதீங்க விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் நிலை மாறும். கடுமையான கஷ்ட காலம் அப்படிங்கிற நிலைமை மாறும். வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எனதருமை விருச்சக ராசி அன்பர்களே, சார் இந்த தை மாதத்துலேருந்து குரு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க சார். 9இல் குரு இருக்க பிறந்தவனுக்கு
அல்லது நீங்கள் விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னம் ஆனாலும் ரெண்டுமே உங்களுக்கு டபுள் சூப்பருங்க. விருச்சக ராசினா சிங்கிள் சூப்பரு, விருச்சக லக்னம்னா டபுள் சூப்பரு. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, அதெல்லாம் விருச்சக ராசிக்கு தான் பொருந்தும். யோகத்துக்கு மேலே யோகம் சார். ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசி. பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வருமானம்லாம் எக்கச்சக்கமாக இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்பட போகுது, திடீர் யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. நல்ல அரிய பல யோகங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அது மூலயமா பெரிய பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல போஸ்டிங்ஸ் கிடைக்க போகுது. வழிபாடுகள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும். வழிபாடுகள் தான் முக்கியம். தெய்வ சக்தியை வளர்த்து வச்சுக்கோங்க. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெய்வ சக்தியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு பவரை, எக்ஸ்ட்ரா பவரை கிரியேட் பண்ணுங்க. வழிபாடுகள் அதிகரிங்க. என்ன மாதிரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்யணுமோ அதை அறிந்து வழிபாடுகள் செய்யுங்க, யாகங்கள் செய்யுங்க. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசல் தேடி வரும். கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட், அது மாதிரிலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்க, அப்புறம் பார்த்திங்கனாக்கா பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், காடு தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தென்னந்தோப்பு, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தோட்டங்கள், காடுகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க, அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், அரசியலில் நிச்சயமாக விருச்சக ராசியாக இருப்பாங்கன்னா அவங்கள நம்ம நம்பிக்கையாக அவங்கள நம்ம ஆதரிக்கலாம். ஏன்னா இந்த 2026 முழுவதும் யாருக்கு நல்லா இருக்க போகுதுன்னா நம்ம விருச்சக ராசிக்கு தான் நல்லா இருக்க போகுது. அப்போ ஒரு விருச்சக ராசியில் நமக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை சேர்த்துக்கோங்க, கூட வச்சுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. கூட சேர்க்குற ஆளுங்களை கூட நட்சத்திரம் பார்த்து, ராசி பார்த்து தான் கூட சேர்த்துக்கணும். இது அரசியல் தலைவர்களுக்கு நல்லா தெரியும், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். சினிமா துறையில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா அந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் யோசித்து செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டர், அவர் எல்லாமே அவர் தான், அவரே ஜாதகம் நல்லா பார்ப்பார். அவருடைய படத்துக்கு ஆக்டர்ஸை போடும்போது அவங்க ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு அதில் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த ஆக்டரையே போடுவார். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்றுமே இல்லாதவனா கூட அதிர்ஷ்டம் இருந்தால் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவார். அது ஒன்றும் வேணும்னு ஒரு புதுமுகம் வேணும்னு ஒரு கருணையெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, இவனை போட்டால் நம்ம ஜெயிப்போம், இவ்வளோதான் கணக்கு. அப்போ ஜாதகம் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள். ஃபெமிலியாரிட்டி வேணும், செலிபிரிட்டி வேணும்னு அவசியம் அவர் நினைக்க மாட்டார். சாதாரண ஆள் இருந்தால் கூட போகிறோங்க, அவனை நேரம் நல்லா இருந்தால் நம்ம ஜெயிப்போம், நான் என் பணம் தோற்று போகாது, நான் லாஸ் ஆக மாட்டேன். இதுதான் புத்திசாலித்தனம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ நல்லவங்களை கூட வச்சுக்கணும், ஜெயிக்கிறவங்களை கூட வச்சுக்கணும், சிறப்பானவங்களை கூட வச்சுக்கணும், கைராசியான ஆளுங்களை கூட வச்சுக்கணும். சில இடங்களில் நாம் தள்ளி வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட லாஸ். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நம்மளுடைய அருமைகள், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. அவங்க அந்த அம்மா சிறப்பான முறையில், அன்பான முறையில் நடந்துப்பாங்க, அன்பு விலகாமல் இருப்பாங்க, ஒரு தாய் உள்ளம் படைச்சவங்களாக இருப்பாங்க, ஒரு தெய்வ சக்தி மிகுந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மற்றவங்கள்லாம் மனநிலை மாறி இருக்கும். சோதனை காலம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த விருச்சக ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள், லாப நஷ்டத்தையும் பார்த்துருப்பீங்க, தெய்வ சக்தியும் பார்த்துருப்பீங்க, ராசியும் பார்த்துருப்பீங்க.
அப்போ வாழ்க்கையில் இது எல்லா அனுபவங்களையும் பெற்றிருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நண்பர்கள், யோக்கியமானவர்கள், சுத்தமானவர்கள், ராசியானவர்கள் உங்களோடு இணைவார்கள். வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நீண்ட நாள் பழகணுங்க. அவங்க விலகி போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் நடந்திருக்கும், இன்னொரு பக்கம் மைனஸும் நடந்திருக்கும். அப்போது பிள்ளைகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு மறுமணங்கள் நீங்கள் செய்து வைங்க. தப்பு கிடையாது, செய்யுங்க. மறுமணங்கள் நார்மலாக பாருங்கள். ரொம்ப பெருசாக திரும்பவும் இப்போ எங்கேயும் வெளியில் போகாதீங்க. நம்ம ஊரில் பாருங்கள். வெளி மாநிலங்கள் போகாதீங்க. நம்ம ஊரில் பாருங்கள், முடிங்க. குழந்தை நல்லா இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அப்போது மறுமணங்கள் நடந்தேறும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள்கிட்ட கூட இருக்கிறவங்க, கீழே வேலை செய்யக்கூடியவங்களே கூட உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. அது தொழில் செய்கிற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடங்களில் எவ்வளவோ அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் விருச்சிக ராசியில் நம்ம வாராகிட்ட வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய பிரச்சனையோடு வருவாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பிறக்கின்ற தை மாதம் உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு தேவை அது அப்படியே சாமி அள்ளி கையில் கொடுக்க போகிறார். அப்போ இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அதுக்கான பரிகாரங்களை அறிந்து, அது என்ன ஹோமமோ, என்ன யாகமோ, இல்லை என்ன கோவில் பூச்சியோ அதை செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயமானதாக இருக்கும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே.